ஒருவரை பற்றி நாம் தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாத அனைத்தையும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று. முகம் எது, முகமூடி எது என்று தெரியாமலேயே நாம் இங்கு பலரிடம் பழகி கொண்டிருக்கிறோம். வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம். தவறேதும் செய்யாமல் நம் தன்மானத்தை ஒருவர் சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நிற்கலாம், தப்பே இல்லை. ரெண்டு விஷயம் லைஃப்ல நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒண்ணு எண்ணத்தை எப்போதுமே உயர்வா வைங்க. ஊருக்குள்ள எவனா சண்டை இழுத்தானா கூட மனசு என்ன சொல்லணும், ஒரு நாள் நான் திரும்பி வருவேன், அன்னைக்கு சிக்கிறவெல்லாம் பங்காளி யானை குளிக்கல விழுத்தா எறும்பு எட்டி பார்க்குமா, இந்த யானையை நீ மோதி பாக்குற, பார்த்துக்கிட்டே இரு, ஒரு நாள் உனக்கு இருக்கு. சிதைவிடத்தும் உள்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஒன்றும் கழிதுங்கிறார் வள்ளுவர். யானையானது போர்க்களத்திலே பல அம்புகள் தைத்த நிலையிலும் தன்னுடைய பெருமை நிலைநாட்டும். அது போலதான் ஊக்கமுடையவர் அழிவிலும் தளர மாட்டார். எவ்வளவு கஷ்டம் கொடுக்கட்டுமே யாருனாலும் பாத்துக்கலாம். இந்த எண்ணத்தை எப்போது விட்டுடாதீங்க. சிலருக்கு நம்மிடம் தேவைகள் இருந்தால் நம் மீது திடீர் அக்கறை மற்றும் பாசம் வரும். அந்த அக்கறையும் பாசமும் உண்மை என நம்பி ஏமாந்து விடாதீர்கள். ஏனெனில் அவர்களுடைய தேவைகள் முடிந்த பிறகு அவர்களுக்கு நாம் யார் என்று கூட தெரியாமல் போய்விடும். இந்த உலகத்தில் முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இரக்க குணத்தினால் ஏமாந்தவர்கள் தான் மிகவும் அதிகம். இன்று நமக்கு துரோகம் செய்தவனுக்கு நாளை இன்னொருவன் துரோகம் செய்வான். அப்பொழுது அவனுக்கு புரியும் அந்த துரோகத்தின் வலி என்னவென்று. நாம் யாருக்காக உருகி உருகி வாழ்கிறோமோ அவர்களே நம்மை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனப்படுத்தும் போது வரும் வேதனை தான் தாங்கிக் கொள்ள முடியாதது. நம் உறவு அவர்களுக்கு முக்கியம் என நினைத்திருந்தால் நம் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தவறி இருக்க மாட்டார்கள். யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளாதவரை நமக்கு நம்மை தவிர வேறு எதிரிகளும் இல்லை, துரோகிகளும் இல்லை. சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக் கொண்டே நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம் மனதுதான் மிகச் சிறந்த நண்பன். ஒரு நாள் வலியோடு போதும், மறுநாள் வெறுத்து போகும், சில நாட்களில் எல்லாம் பழகி போகும், அவ்வளவுதான். இந்த உலகில் நல்லவன் என்பவன் தவறுகள் செய்யாதவன் அல்ல, தவறு செய்த பிறகு மனம் மாறக்கூடியவன். தீமை மனதில் பிறப்பது தவிர்க்க முடியாது, ஆனால் அதை வழிகாட்டும் மனம் நன்மை. ஒருவன் நன்மையை தேர்வு செய்கிறான் என்றால் அவன் உள்ளே இன்னும் ஒளி உள்ளது. அவன் தவறி விழுந்தாலும் அந்த ஒளி அவனை மீண்டும் எழுப்பும். நன்மை என்றால் ஒரு செயல் அல்ல, ஒரு நிலை. அது அமைதியை தரும், அது உயிர்க்கு அர்த்தம் தரும். நினைவில் கொள், அழகான முகம் தற்காலிகம், ஆனால் நல்ல மனம் நித்தியமான ஒளி. தீமை இருளாக வந்தாலும் ஒரு சிறு நன்மை அதை ஒளியாக மாற்றும்.